Daily. Taste the Daily. 36 வயது இளைஞர் ஒருவர் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த அவலம் அரங்கேறியுள்ளது. சிறுமிகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் வீடியோ ஷூட்களில் பொழுதை கழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் மீண்டும் ஆட்சி அமைக்க நினைத்து ஸ்டாலின் கனவுலகில் வாழ்வதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் கல்லாங்காட்டுப்பாளையத்தில் 16 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய நபர் உள்பட 5 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கருப்புசாமி என்பவர் 16 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கியதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் கருப்புசாமி உள்பட 5 பேர் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விடியா ஸ்டாலின் அரசு முறையான விழிப்புணர்வை ஏற்படுத்தாத காரணத்தால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. விடியா திமுக அரசின் மெத்தன போக்கால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சென்னை அம்பத்தூர் பகுதியில் 16 வயது சிறுமிக்கு பெற்றோர்களை திருமணம் செய்து வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த திருமணம் தொடர்பாக சிறுமியின் சகோதரி அளித்த புகாரின் பேரில் சிறுமியின் பெற்றோர் திருமணம் செய்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டுள்ளது. குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டிய அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பெண் குழந்தைகளின் வாழ்க்கை சீரழிவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை அசோக் நகர் அருகே 11 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட உறவினர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். 11 வயது சிறுமியை அவரது தந்தையின் அண்ணனே பாலியல் ரீதியில் துன்புறுத்தியதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் இது குறித்து பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் சிக்கினார். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்.